மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். திருக்கோவிலூர் அருகே பட்டா மாற்றம் செய்ததை கண்டித்து குடும்பத்துடன் சாலை மறியல். திருக்கோவிலூர் பிப்ரவரி 18. திருக்கோவிலூர் அடுத்த சந்தப்பேட்டை பகுதியில் பட்டா மாற்றம் செய்ததை கண்டித்து குடும்பத்துடன் சாலை மறியல் செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த செங்கனாங்கொல்லை கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ் மகன் சவுந்தரராஜன். இவருக்கு வயது 38. இவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தின் முன் உள்ள காலி இடம் சம்பந்தமாக அதே பகுதியை சேர்ந்த கல்யாணி மகன் சரவணன் ஆகியோருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த காலி இடம் சம்பந்தமாக திருக்கோவிலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அது தற்போது நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிராம நிர்வாக அலுவலர் முறைகேடாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இடத்திற்கு சவுந்தரராஜன் எதிர்த்தரப்பிற்கு பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த சவுந்தரராஜன் மற்றும் அவரது மனைவி புனிதவள்ளி ஆகியோர் திருக்கோவிலூர் தாசில்தார் அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பட்டா குறித்து கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு தகுந்த பதிலளிக்காத காரணத்தால் ஆத்திரமடைந்த சவுந்தரராஜன் மற்றும் அவரது மனைவி புனிதவள்ளி கையில் பாட்டிலுடன் திடீரென்று தாலுகா அலுவலகம் எதிரே திருக்கோவிலூர் ஆசனூர் செல்லும் சாலையில் படுத்துக்கொண்டு சாலை மறியல் செய்தனர். தகவல் அறிந்த திருக்கோவிலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட விளக்கம். திருக்கோவிலூர் அடுத்த சந்தப்பேட்டையில் உள்ள தாசில்தார் அலுவலகம் முன்பு பட்டா மாற்றம் செய்ததை கண்டித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பெட்ரோலுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி.